வணக்கம். நம்மவர் டிவி செய்திகள். கார்கில் வெற்றி தினத்தையொட்டி தீப்பந்தம் ஏந்தி ஊர்வலம் நடைபெற்றது. கடந்த 1999 ஆண்டு கார்கில் போர் நடைபெற்றது. பாகிஸ்தானுடன் நடந்த இந்த போரில் இந்தியா வெற்றி பெற்றது. இதையொட்டி ஆண்டுதோறும் கார்கில் போர் வெற்றி தினம் ஜூலை 26 கொண்டாடப்படுகிறது. இந்த வெற்றி தினம் அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது. கார்கில் வெற்றி தினத்தையொட்டி பாரதிய ஜனதா இளைஞர் அணியினர் நேற்று தீப்பந்த ஊர்வலம் நடத்தினர். இந்த ஊர்வலத்துக்கு இளைஞர் அணி தலைவர் அற்புதராஜ் தலைமை தாங்கினார். புதுவை தலைமை செயலகம் எதிரே உள்ள கார்கில் போர் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்திய அவர்கள் அங்கிருந்து தீப்பந்தம் ஏந்தி ஊர்வலமாக சென்றனர். ஊர்வலம் கடற்கரை சாலை புஸ்ஸி வீதி வழியாக அண்ணா சிலை அருகே நிறைவடைந்தது. புதுச்சேரி முப்படை முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் வீர தாய்மார்கள் நலசங்கத்தின் சார்பில் கார்கில் போர் வெற்றியின் 25ஆம் ஆண்டு வெள்ளி விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி முப்படை முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் வீர தாய்மார்கள் நலசங்கத்தின் சார்பில் கார்கில் போர் வெற்றியின் 25ஆம் ஆண்டு வெள்ளி விழா கடற்கரை சாலையில் உள்ள கார்கில் போர் நினைவு சின்னத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தப்பட்டு மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. சங்கத்தின் தலைவர் மோகன் தலைமையில் சுமார் 100 முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் சமூக நல ஆர்வலர்கள் கலந்து கொண்டனர். இவ்விழாவில் கலாம் விதைகளின் விருட்சக சமூக இயக்கத்தின் நிறுவனர் ராஜா, முனைவர் ரேகா ராஜா, கலாம் சமூக இலக்கியம் மற்றும் இயற்கை மன்ற பாதுகாப்பு அமைப்பின் நிறுவனர் டாக்டர் இளங்கோவன், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மக்கள் சேவை மையத்தின் நிறுவனர் எல்லை பாதுகாப்பு படை வீரர் டாக்டர் சசிகுமார் மற்றும் அனைத்து சமூக தன்னார்வலர்கள் அமைப்பின் தலைவர் சித்தானந்தம் ஆகியோர் விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து சங்கத்தின் சார்பில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. இவ்விழாவினை சங்கத்தின் உப தலைவர்கள் சுரேஷ்குமார், கந்தசாமி, நீலவளவன், சூடாமணி, பொதுநல அமைப்பு அதிகாரி ராமமூர்த்தி ஆகியோர் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். விழா முடிவில் பொதுச் செயலாளர் செல்வமணி நன்றியுரையாற்றினார். புதுச்சேரி வாழக்குளம் பகுதியில் உள்ள ஸ்ரீ செங்கழுநீர் அம்மனின் 96வது செடல் மகோற்சவ விழா நடைபெற்றது. புதுச்சேரி வாழக்குளம் பகுதியில் உள்ள ஸ்ரீ செங்கழுநீர் அம்மன் 96வது செடல் மகோற்சவ விழாவில் பக்தர்கள் அலகு குத்தி தங்களது நேர்த்தி கடன்களை செலுத்தினர். மேலும் இந்த அம்மன் கோவிலில் வீற்றிருக்கும் ஐயனாரப்பனுக்கு பக்தர்கள் பொங்கல் வைத்து சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த விழாவை முன்னாள் சபாநாயகரும் ஆலய உரிமையாளருமான பழனி ராஜா, தண்டாயுதபாணி, மனோகரன், ரவி, சௌரிராஜன் ஆகியோர் ஏற்பாடு செய்திருந்தனர். விழாவில் பக்தர்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டு தங்களது நேர்த்திக்கடனை செய்து சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி அங்கன்வாடி ஊழியர்கள் சங்கத்தின் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி பேரணியாக புறப்பட்டு சட்டமன்றம் முற்றுகை போராட்டம் நடத்தினர். புதுச்சேரி அரசு ஊழியர் சம்மேளனத்தினர் அங்கன்வாடி ஊழியர்கள் சங்கத்தின் மாநில தலைவர் ராஜலட்சுமி, செயலாளர் தமிழரசி ஆகியோர் தலைமையில் போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் அங்கன்வாடி ஊழியர் சங்கத்தின் முக்கிய கோரிக்கைகளான மாத இறுதி நாளில் ஊதியம் வழங்க கோருவது, 7வது ஊதிய குழுவின் பரிந்துரைகளை அமல்படுத்துவது, நிலுவையில் உள்ள போனஸ் மற்றும் பஞ்சப்படி போன்றவற்றை காலத்தோடு வழங்க வேண்டும் என்றும், 6வது ஊதிய குழு பரிந்துரைப்படி அங்கன்வாடி உதவியாளர்களுக்கு 50% நிலுவை ஊதியம் வழங்க வேண்டும் என்றும், அரசு தரப்பில் பணிக்கொடையை முடக்கும் வகையில் உயர்நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட வழக்கை திரும்ப பெறுவது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் பல போராட்டங்களை நடத்தியும் பேச்சுவார்த்தையில் ஏற்றுக்கொண்டும் இதுவரை கோரிக்கைகளை நிறைவேற்றாத நிர்வாகத்தின் போக்கை கண்டித்தும் அதை நிறைவேற்ற வலியுறுத்தியும் எதிர்வரும் 25ஆம் தேதி அன்று மாலை மிஷன் வீதி மாதா கோவில் அருகிலிருந்து பேரணியாக புறப்பட்டு சட்டமன்ற முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. கார்கில் போர் 25ஆம் ஆண்டு வெள்ளி விழா புதுச்சேரி கடற்கரை கார்கில் நினைவிடத்தில் வீரர்களுக்கு உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மரியாதை செலுத்தினார். இன்றைய செய்திகளை வழங்குவோர் Fashion.Laser Cutting, a complete solution for tailoring. So நம்ம பாண்டிச்சேரியில லேசர் கட்டிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணி டைலரிங் சொல்லி கொடுக்குற ஒரே ஒரு இன்ஸ்டிடியூட் நம்மளோட Fashion.Tailoring இன்ஸ்டிடியூட் மட்டும்தான். So நம்ம Fashion.Tailoring இன்ஸ்டிடியூட்ல டைலரிங், மிஷின் எம்ப்ராய்டரி, ஆரி ஒர்க், பியூட்டிஷியன் அண்ட் மெஹந்தி கிளாஸஸ் சொல்லி இவ்ளோ கிளாஸஸ் எடுத்து நிறைய விமன் ஆண்டர்பிரினர்ஸை உருவாக்கியிருக்காங்க.
சோ நம்ம பாண்டிச்சேரி அண்ட் கடலூர் டிஸ்ட்ரிக்ட பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஹையஸ்ட் சேலரினாலே லேடிஸ்க்கு 8,000 to 10,000 மட்டும்தான். பட் ஆனா இங்க நீங்க கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு சின்ன ஆரி ஒர்க் பிளவுஸ் போட்டாலும் ஓகே 2,000ல இருந்து அதுக்கு மேல எவ்வளவு வேணாலும் நம்ம சம்பாதிக்க முடியும். அண்ட் ஆல்சோ நீங்க வீட்ல இருந்து உங்க ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஃப்ரீயா உட்காந்து ஒர்க் பண்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒர்க் இது. 9 to 5 அப்படின்ற ஜாப் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் எதுவுமே கிடையாது. சோ இந்த மாதிரி ஒரு ஆஃபரை கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல்சோ உங்களுக்கு வந்துட்டு ஆன்லைன் கிளாஸஸும் எடுக்கிறாங்க.